பிரைஸ் தி லார்ட். குயவனின் களிமண் என்ற நிகழ்ச்சி மூலியமாக உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். எப்படி நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மளை ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட பத்தி பார்க்க போறோம். அவங்களோட டெஸ்டிமனி, அவங்களோட பாடலூழியம், அவங்க ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். So let's welcome Pastor Aaron Bala. Praise Lord Pastor. Praise the Lord, praise the Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான ஒரு டாபிக், குயவனின் கையில் களிமண். ஆமா பாஸ்டர், நீங்களும் ஒரு குயவனோட கையில இருந்து நீங்க வணையப்பட்ட ஒரு பாத்திரம். எஸ் எஸ் எஸ். சோ பாஸ்டர், இன்னைக்கு உங்களோட ஃபேமிலி பத்தி, உங்களோட லைஃப் பத்தி நீங்க எங்களுக்காக ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு இந்த டாபிக் சொன்னபடி ஒரு குயவனுடைய கரத்துல எப்படி ஒரு களிமண் இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி நம்புற ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். எனக்கு ரெண்டு தங்கச்சி, ஒரு தம்பி. குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் பிறந்தோம். நாங்கள் பிறந்த உடனே எங்கள் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாமே டெல்லியில் தான் இருந்தாங்க. அவங்க டெல்லியில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது என்னை மட்டும் எங்கள் பெரியம்மா வீட்டில் படிக்க வச்சாங்க. அவங்க என்னை படிக்க வச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன், 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சி யாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா எங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். அப்போது நான் முதல்ல இயேசுவை பற்றி எப்போ கேள்விப்பட்டேன்னா, சண்டே கிளாஸ் மூலியமா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. சண்டே கிளாஸ் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, சில பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், ஃபாதர் ஐயா பாட்டிருக்கலையா, நாதான் அவங்க திருக்கரத்தின் இசை கருவினான். ஸோ இந்த மாதிரி பாட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே நான் உடனே கை தூக்குனேன். 7th படிக்கும்போது கை தூக்கி நான் இயேசுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. ஸோ நான் நினைக்கிறேன், அப்போ நான் கை தூக்குன உடனே அவர் ஒரு களிமண்ணை போல அந்த குயவன் என்னை கையில் எடுத்துட்டார். பாஸ்டர், நீங்க சண்டே கிளாஸ் போனேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருந்தீங்க. ஸோ நீங்க எப்படி சண்டே கிளாஸ்க்கு போனீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போனீங்க? அதாவது முதல்ல நான் 7th படிக்கும்போது எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு லீவுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ எங்களுடைய பாஸ்டர் அந்த கிராமத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி வரும்பொழுது அங்கே ஒரு தெரிஞ்ச அத்தை இருக்காங்க. அவங்க பேர் காந்திமதி. அவங்க வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு போவோம்னா, அவங்க வீட்டுக்கு டீ கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் தான் டீ கிடைக்கும் அவங்க வீட்டில். அதுக்காக நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். ஸோ அப்படி போகும்போது அவங்க அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாள் ராத்திரியில் நோவா கதை சொல்லி கொடுத்தாங்க. நோவா கதை சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அது மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எனக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நான் அந்த 2003 வரைக்கும் ஃபுல்லாக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குயவன் இந்த களிமண்ணை உருவாக்க ஆரம்பிச்சார். ஓகே பாஸ்டர், உங்களோட ஃபுல் டெஸ்டிமனி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா. நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஸோ 9th படிச்சு முடிச்சுட்டு நான் ஸ்கூல் போனதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். இப்போ 9th வரைக்கும் படிச்சு முடிச்சு எனக்கு படிப்பு வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன். இப்போ எங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாமே டெல்லியில தான் இருந்தாங்க. ஸோ நானும் 9th முடிச்சு டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போய் பார்க்கும்போது இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்க குடும்பத்தோட தொழில் என்னன்னா, குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழிலே. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாருமே குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். இன்னைக்கு இந்த டாபிக் மாதிரி, இந்த தலைப்பு மாதிரி, இப்போ இந்த களிமண் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கண்ணுக்கும் அழுக்கா தெரியும், அப்படித்தானே? மண்ணுனா அழுக்கு, போய் மண்ணில் விளையாட அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணுனா அழுக்கு, அழுக்குனா மண். ஸோ அழுக்கையும் மண்ணையும் பிரிக்க முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி குப்பை பொறுக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அழுக்கா இருப்பாங்க, கரெக்டா? ஸோ இந்த மண் எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்கா தெரியும், ஆனா குயவனுடைய பார்வைக்கு மட்டும் அழகா தெரியும். அந்த மாதிரி தான் குப்பை பொறுக்கிற நாங்க எல்லாருடைய கண்ணுக்கும் அழுக்கா தெரிஞ்சோம். ஆனா அந்த குயவனுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த மண் அழகா தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மண்ணை எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அந்த மண்ணு மேல எல்லாருடைய கண்ணுமே படும். எல்லாருடைய கண்ணும் அந்த மண்ணு மேல பட்டாலும் அந்த மண்ணுடைய வேல்யூ யாருக்குமே தெரியாது, ரைட்டா? ஆனா அந்த மண்ணு மேல குயவனுடைய கண்ணு பட்டா இந்த மண்ணுடைய வேல்யூ குயவனுக்கு மட்டும்தான் தெரியும். அழகா மாத்தி இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. பாருங்களேன், ராஜாக்களுக்கு மத்தியில சிறியவனை புழுதிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறாராம். யோசிக்கிற தன்னோட வாழ்நாள்ல ராஜா குப்பையை பார்த்துருப்பானு கூட தெரியாது. ஆமா தானே? அவர் இருக்கிறது எங்கேயோ இருக்காரு, குப்பையை பார்த்துக்க கூட வாய்ப்பே இல்லை.
அவருக்கு என்ன வேணா கையை தட்டி யார் அங்கே கொண்டு வாங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படித்தானே? குப்பையை பார்க்க இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் பதவினா ராஜா, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டனா குப்பை. ஆமா தானே? ஆண்டவர் இந்த குப்பையை தூக்கி ராஜாவுக்கு பக்கத்துல சிங்காசனம் போட்டு செய்கோலாக்குறார். பொழுதிலிருந்து தூக்கி உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு கோணி பையை போட்டு தெரு தெருவா அலைஞ்சி ரோடோட அலைஞ்சிட்டு இருப்போம். எங்களுக்கு வீடுலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுக்கு வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கூடாரம் தான் எங்களுடைய வீடு. அந்த கூடாரத்தில் ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது, லைட்டு, ஃபேன், டிவி எதுவுமே இருக்காது, வெறும் கூடாரம். சில நேரத்தில் நானும் தம்பி தங்கச்செல்லாம் வெளியில தான் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கும் பொழுது காலையில் எழுந்து பார்த்தா மைதானத்தில் இருக்கிற அத்தனை பொழுதுமே எங்க மேலே தான் இருக்கும். காலையில் எழுந்து எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டு அந்த கோணிப்பை எடுத்து மறுபடியும் எடுத்து ஷோல்டரில் போட்டுட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவோம். ரொம்ப வருஷம் வாழ்க்கை குப்பை பொறுக்கிறது வந்து ரொம்ப வருஷம். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து, அப்பா அம்மா காலத்துலேருந்து, தம்பி தங்கச்சியெல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க. ஸோ என்ன மட்டும் ஏதோ கிருபியா இப்போ 9th வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ கர்த்தருக்கு மகிமை. அப்போ எங்க நாயெல்லாம் பார்த்தா எங்களை பார்த்து பயங்கரமா குலைக்கும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ அழகா இருப்போம். குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். அப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருப்போம். எங்களுக்கு வேற லெவலே தேவையில்லை. அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேற செருப்பு, இந்த காலில் வேற செருப்பு, பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. நிறைய முறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிற, ஆண்டவரே என்கிட்ட என்ன ஆண்டவரே பார்த்தீங்க, என் எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவரோட அன்பு ரொம்ப பெருசு. உலகத்துடைய பார்வைக்கு நான் அழுக்கா தெரிஞ்ச, ஆனா அவருடைய பார்வைக்கு நான் அழகா தெரிஞ்ச, என் அழுக்குன்னு தூக்கி போடாம அழகுன்னு கத்திர அணைஞ்சி ஒரு களிமண்ணை போல கையில வச்சு அழகா உருவாக்கி நீ கத்திர அழகா பயன்படுத்துகிறத பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பர் டாபிக். குயவனின் கரத்தில் களிமண். பைபிள் கூட அந்த வசனம் இருக்குல்ல, ஏதோ குயவனின் கையில் இருக்கிற களிமண்ணை போல் நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீங்க. அடுத்த பாடலும் குயவன் களிமண் தான். சூப்பர். ஆமா, குயவனுக்கும் களிமண்ணுக்கும் இருக்கிற என்ன தொடர்பு, அது அடுத்த பாடலாம் நான் அதை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஸோ சீக்கிரத்தில் வெளிவரும். இப்போ இந்த குப்பை பொறுக்கும்போது சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, சொல்லுவாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். எனக்கு இந்த அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, இந்த பிஸ்கெட்டுக்காக ஓடி போய் உட்காந்து சண்டே கிளாஸ்ல ஏசப்பா என்ன அறியாம வளர ஆரம்பிச்சார். விதை நான் இப்படிதான் சொல்லுவேன், நம்ம விதைக்கிற விதை கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா பலனை கொடுக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்படி அந்த கோணிப்பையை போட்டு ஒவ்வொரு குப்பையா ரோடா போகும்போதெல்லாம் அவன் பாடுவேன், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோற பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டு நான் வந்து சபையில பாடல, குப்பை போக்குற இடத்துல பாடினேன். இதோட அர்த்தம் எனக்கு தெரியாது, நாதான என்னன்னு தெரியாது, திருக்கரணம் என்னன்னு தெரியாது, இசைக்கருவன் என்னன்னு தெரியாது. பைத்தியம் மாதிரி பாடினே இருப்பேன். நான் வந்து பாடுறதுல ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு பைத்தியம், பாடு மாதிரி லூஸ் மாதிரி பாடினே இருப்பேன். பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி குப்பை பொறுக்கிறவங்களோட நிலைமை தான் தெரியுமே, அசிங்கம், நாச்சம், குப்பையில் இருக்கிறதெல்லாம் கை வச்சு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கை வச்சு எடுக்கும் போதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதான் என்னன்னு தெரியாது, திருக்கரணம் என்னன்னு தெரியாது, இசைக்கருவின் என்னன்னு சொல்லி சுத்தமா தெரியாது. ஆனா பாடுற எனக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தரை பாடுறேன் தெரியுமா, அவருக்கு நல்லா தெரியும் நீ என்ன சொல்ற. அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. என்ன சொல்றியோ அது கத்த அதை வாய்க்க பண்ணுவார். என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்ல. என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் அது ராஜாக்களுக்கு மத்தியிலன்னு சொல்லி கத்தர் குப்பையிலிருந்து தூக்கி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். ஸோ நான் அதான் சொல்ல, பாடுறதுல பயங்கர வல்லமா இருக்கு, ஆண்டவர் துதிக்கிறதுல பயங்கர வல்லமா இருக்குது. ஃபாதர் சொன்ன மாதிரி ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் நிச்சயம். பாடினே இருப்பேன். ஸோ ஒரு நாள் கத்தர் அந்த பாடலெல்லாம் கேட்டு தூக்கிட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான். அதையும் தாண்டி மதிய நேரம் நானும் தம்பி தங்கச்சி எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற வீடுகளில் போய் கதவு தட்டி பிச்சை எடுப்போம். தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே. ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்கள் சாய்பாபா கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். மற்ற இந்து கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். ஒரு வீடுகளில் போய் கதவை தட்டி பிச்சை எடுப்போம். பேசுனா யாருன்னே தெரியாது, பிச்சை எடுக்கிறது வந்து கேவலமாகவும் தெரியாது, ஏன்னா தொழிலா தானே. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. நான்லாம் கேமரா முன்னாடி வந்து உட்காருவேன், என்னையும் ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் மகிமை. ஸோ எல்லா மண்ணையுமே ஆண்டவர் வந்து ஒரு உருவாக்குறது இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஏதேன் தோட்டம் இருக்கு தெரியுமா, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவி வரும்பொழுது சில மண்ணை கையில் எடுத்தார், களிமண்ணை கையில் எடுத்தார். இப்போ எந்த மண்ணெல்லாம் அவரோட கைக்கு வந்துச்சோ அந்த மண்ணு தான் ஆதாம் என்கிற உருவமா மாறிச்சு. அப்போ கைக்கு வந்தா மட்டும்தான்
ஒரு மேன்மை பார்க்க முடியும். எல்லா குப்பையும் தூக்கி ராஜாக்களுக்கு மத்தியில உட்கார வைப்பாருன்னு கேட்டா இல்ல. எந்த குப்பெல்லாம் அவருடைய கைக்கு வருதோ அந்த குப்பையை தூக்கி ராஜாக்களுக்கு மத்தியில உட்கார வைப்பார். ஸோ குயவனுடைய கருத்துல அந்த மண்ணை எடுத்த உடனே எடுத்து ஒரு உருவாக்குறது இல்லை. சரி, மண்ணை எல்லாரும் முன்னாடி மிதிக்கிறாங்க தெரியுமா? மிதிக்கிறவங்களே மதிக்கிற அளவுக்கு கத்தர் மாத்துவார். கையில எடுத்துட்டு சரி முன்னாடி விட இப்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா பெசைவாரு பாருங்க, போட்டு பயங்கரமா பெசைவாரு மனுஷன். சரி இப்போ கையில தான் பேசுறாரு, விட்டுருவாருன்னு பார்த்தா கீழே காலில் போட்டு ஏறி மெரின்னு மிதிச்சு அதுல தண்ணியை ஊத்தி எவ்வளவு சுத்தி விடுமோ அவ்வளவு சுத்தி விட்டு மயக்க வர அளவுக்கு சுத்தி விட்டு மயங்க கீழே விழுற அளவுக்கு சுத்தி விடுவார். ஆனா இது இவ்வளவு ப்ராசஸ் பண்ணியும் அவர் கூடவே இருப்பார். ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டார். அந்த மாதிரி எல்லாரையுமே கத்தர் பயன்படுத்துறது இல்ல. ஸோ யாரோ உடைக்கிறாரோ யாரோ உருவாக்குறாரோ அவங்களை கண்டிப்பா பயன்படுத்துவார். மனுஷங்க நம்மளை உடைச்சு தூக்கி போடுவாங்க, கட்டை தூக்கி போட்டு எடுத்து பயன்படுத்துவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். சரி இப்போ கையில மதிச்சு காலில் மதிச்சு அழகா சுத்தி விட்டு ஒரு அழகான ஒரு உருவத்தை கொடுத்துட்டாரு. இப்பயாவது விட்டுருவாருன்னு பார்த்தா இப்பதான் பயங்கரமா நெருப்புக்குள்ள உள்ள விட்டு இல்ல ப்ராசஸ் பாருங்க, ஐயோ போதும் ஐயா விட்டுருங்க ஐயா எனக்கு அப்படி அந்த அளவுக்கு கதற விடுவார். ஆனா எந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ள கடந்து போறோமோ, என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் பாடுகளுக்குள்ள போனோனோ அந்த அளவுக்கு எனக்கு பாடலாம் கத்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பாடல்களை கத்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். 2008 வரைக்கும் நாங்கள் குப்பை பொறுக்கணும். 2009 சென்னைக்கு நான் வந்தேன். இதுக்கான சினிமாவில் பாட்டு எழுது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ அப்படி வரும்போது நிறைய சினிமா கம்பெனி ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய கேக் நகர், சாலிகிராமம், சென்னையில் கோடம்பாக்கத்தில். கோடம்பாக்கம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. நான் கிராமத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன். ஆனா என்னோட கனவு என்னன்னா வைரமுத்து மாதிரி ஆகணும், மேய்க்கிறது மாடு, சிங்கர் ஆகணும், சாங் ரைட்டர், கம்போசர். அந்த மாதிரி வைரமுத்து பாருங்களேன், எனக்கு மேய்க்கிறது மாடு, ஆனா ஆசை பாருங்க வைரமுத்து மாதிரி. ஸோ இதுக்கு நான் சென்னைக்கு வரணும். சென்னை நம்ம எங்க இருக்குது, நம்ம இருக்கிறது குக்கிராமம். அதையும் தாண்டி சென்னையில கோடம்பாக்கத்துக்கு வரணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, எந்த கோடம்பாக்கத்துல சினிமாக்கு பாட்டு எழுதுக்காக வந்தனோ இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்துல சர்ச்சை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு மகிமை. எங்க சர்ச் எங்க இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் இந்த வைரமுத்து கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு, வைரமுத்து. அதுக்கு பேக் சைட்ல எங்க சர்ச் இருக்கு. ஸோ எந்த வைரமுத்து தான் ரோல் மாடல நினைச்சனோ, ஸோ அதுக்கு பக்கத்துலயே கத்தர் சபையை கொடுத்து இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்துல அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு எனக்கு மீட்டிங் கூப்பிடுறவங்க, நோட்டீஸ் போட்டு நம்ம மீட்டிங் கூப்பிடுறவங்க எல்லாம் இப்படி போடுறாங்க, தாய் உருவாகமுன்னே பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர். அதை விட சந்தோஷம். சூப்பர். ஓகே பாஸ்டர், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி ஆண்டவருக்குள்ள அந்த நெருக்கமான ஜீவியம், ஆண்டவருக்கு உங்களுக்கு இந்த கனெக்ஷன் பத்தி எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் அதான் சொன்னேன், சண்டே கிளாஸ்ல தான் இயேசுன்ற பேரை முதல்ல கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா 2011 சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். எப்படின்னா அந்த எனக்குள்ள முதல்ல அந்த இயேசு பத்தி கேள்விப்படும் போது இயேசு ஒரு தெய்வம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நாட்கள் ஆக ஆக என் கையில ஒரு புதிய ஏற்பாடு பைபிளும் ஒரு ஜெபத்தோட ஜெயகீதங்கள் பாட்டு புக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது அதை நான் எடுத்துட்டு போவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிப்பேன். புரியாது, ஆனா படிப்பேன். பாட்டு நல்லா நான் பாடுவேன். சில பாட்டுக்கு தான் எனக்கு ராகம் தெரியும், சில பாட்டுக்கு எனக்கு ராகமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில பாட்டு எடுத்து வச்சுட்டு நானா ஒரு புது ராகத்தை போட்டு பாடுவேன். யாருக்கு தெரிய போகுது? ஃபாதரோட பாட்டு. அப்போ அதனாலதான் என்னமோ தெரியல, கத்தர் புது ராகமும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும் அந்த ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு எனக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ டெல்லியிலுமே நான் இந்தி சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கேயுமே சில பாட்டுலாம் பாட சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் தான் உந்து இருக்கிற தேனிசைக்கிறேன் அந்த பாட்டுல பாடி இருக்கிறாங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கேடக்கும் அந்த பாட்டுல நான் அங்க பாடி இருக்கிறேன். அவங்களுக்கு அது புரியாது, பட் கத்தருக்கு புரியும். ஸோ அப்ப நான் திரும்ப வரும்பொழுது எங்க பாஸ்டரை நான் 2003 பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்ப பாக்குறேன்னா 2009 பாக்குறேன். அத்தனை வருஷம் கேப், ஒரு 6 இயர் கேப். 6 இயர் கேப் இருந்தாலும் பாஸ்டர்ல மறக்க முடியாது இல்ல, சின்ன வயசுல அனுபவங்கள் மறக்க முடியும். அப்போ நான் அங்க சர்ச், அதாவது எனக்கு எப்படின்னா சர்ச்சுக்கு பக்கத்துல எனக்கு வீடு, அதனால நான் தப்பிக்கவே முடியாது, போய் தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. எப்பெல்லாம் லீவு கடிச்சு நான் ஊருக்கு போறேன்னா அப்பெல்லாம் நான் சர்ச்சுக்கு போவேன். அடி பிடிக்காம தான் நான் சர்ச்சுக்கு போவேன். நான் எப்படி போவேன்னா, சர்ச்சுக்கு போகும்போது பாட்டு போவேன், சினிமா பாட்டு போயிட்டு அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ்குள்ள போவேன். சர்ச்சோடைய காம்பவுண்ட் தாண்டவனே ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் அப்படி பாடுவேன். ஏன்னா சினிமாவில் பைத்தியம் இல்லையா, சினிமா பாட்டு எழுதணும் அப்படின்றது எனக்கு ஆசையே. இதே ஒரு நாள் எங்க பாஸ்டர் அம்மா பார்த்துட்டு என்னடா பயங்கரமா நடிக்கிற. ஒரு நாள் சர்ச்சில் எங்க பாஸ்டர் கூட பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோன் ரிங்டோன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு லவ் சாங், ஃபேமஸான சாங், அதுதான் என்னோட ரிங்டோன். அது சர்ச்சிலேயே அடிக்க ஆரம்பிச்சு. என்னடா அவன் ஃபோன் ஒன்றும் ரசிக்கப்படலையா அப்படின்னு கேட்டாரு.
ஃபர்ஸ்ட் நானே ரசிக்கப்படாம தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்போ போக போக இப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வச்சு, நம்ம உண்மையா இல்லையே, சர்ச்சுக்கு போனால் உண்மையா இருக்கணுமே. அப்போ நான் முடிவு பண்ணேன், நான் உண்மையா நான் நல்லா ஆயிட்டு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு உண்மையாயிட்டு சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சில் போய் ஒரு உட்காந்து ஒரு வேஷம் போட்டு பின்னாடி வந்தா உலகத்துல வேஷம் போட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் மனசுல போராடுறேன். போராட்டம் நிறைய தெரியும். அப்படி போராடும்போது இல்லை, நான் உண்மை இல்லை, நான் சர்ச்சில் ஆறதுக்கு தகுதி இல்லை, நான் தகுதி ஆயிட்டு நான் சரியாயிட்டு சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள போராடுறேன். ஆனா அதையும் தாண்டி அன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். அப்ப சர்ச்சுக்கு போகும்போது அங்க பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரர் பேசுற, எங்க பாஸ்டர் பேசுறாரு, நீ சொல்ற நீ சர்ச்சுக்கு பரிசுத்தமாயிட்டு சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிற, ஆனா நீ சர்ச்சுக்கு வந்தாதான் பரிசுத்தமாவே ஆகுவ அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம வீட்டுல நினைச்சுமே இவருக்கு பூரா தெரியும். ஸோ அந்த வார்த்தை என்னை தூக்கி வரை போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ போக 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 அப்படி அன்பின் கயிறு என்னை இழுக்க ஆரம்பிச்சிச்சு. பிடிக்காம நான் சர்ச்சுக்கு போனேன், ஆனா என்ன இயேசுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவருடைய அன்பு அப்படியே என்னை இழுக்க ஆரம்பிச்ச உடனே என்னால அதை அவரை விட முடியல. எங்க போனாலும் அவருடைய சத்தம் என்ன அறியாமலே சில நேரத்துல அழுவ ஆரம்பிப்பேன். ஏன் அழுகுறேன்னு எனக்கே தெரியாது. கண்ணு இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். ஒரு அன்பு, அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். ராத்திரி 12 மணிக்கு 11 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அழுதுட்டே இருப்பேன். உங்க அழைப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, உங்க அழைப்பு எப்படி தெரிஞ்சுன்னு கண்டுபிடிங்க, அபிஷேகம் பெறணும், அபிஷேகத்தை குறிச்சு தாகும். அப்போ ஜிபிஎஸ் ராபின்ஸ் ஐயா ஒரு சிடி வெளியிட்டு இருந்தாரு, இளைய தலைமுறையை இயேசுக்கா எழும்புன்னு சொல்லி ஒரு சிடி. அப்போ அது என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. இந்த உங்களை மாதிரி நீங்க எப்படி உங்களுடைய அழைப்பை எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்றத பத்தி ஒரு பாஸ்டருக்கு 1 hour, கிட்டத்தட்ட 8 பாஸ்டர், அந்த 8 பாஸ்டரும் அடங்கி ஒரு டிவிடி ஒரு 500 ரூபாய்க்கு அதை சேல்ஸ் பண்ணாங்க. நான் அதை வாங்கிட்டேன். அதை நான் போட்டு லேப்டாப்ல போட்டு காப்பி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சும்மா கேட்க மாட்டேன், முட்டி போட்டு கேட்பேன். என்னைய தொடுங்க, எனக்கு அப்படி பேசுங்க, எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தாங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே கதின்னு இருந்தேன். ஆண்டவர் இயேசு 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 இயேசு. 2014 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊழிய அழைப்பு பெற்றேன். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? 2014 எடுத்தேன். 2014 நான் வந்தேன் இல்லையா, அங்க டெல்லியில இருந்து வந்து அதான் சொல்றேன், 2009 சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்ப 2011 ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு 2012 தான் ரெகுலரா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு அப்பதான் எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. 2014 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊழிய அழைப்பு பெற்றேன். 2020 சபை ஆரம்பிச்சேன். 2024 கர்த்தர் பிளஸ் பண்ணிருக்கிறார். பாஸ்டர், உங்களோட ஃபேமிலியில நீங்க இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டது உங்களோட அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படல. இன்னும் ரட்சிக்கப்படல. சோ எனக்கு அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு போறது பிடிக்காது. சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகும்போது சரி சின்ன பையன் போறான் அப்படின்னு விட்டுட்டாங்க. நாட்கள் ஆக இவன் மாறிடுவான், அதனால சொந்தம் சொல்லி கொடுப்பாங்க, அவன் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஆண்டவர் மேல ரொம்ப லவ். இயேசுக்காக யாரை வேணா தூக்கி போட ரெடி, ஆனா யாருக்காகவும் இயேசு விட மாட்டேன். ஸோ அதனால எங்க அப்பா அம்மா போகக்கூடாதுன்னு நிறைய சொன்னாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் யார் சொல்றது நான் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம். பிகாஸ் நான் இயேசு அவ்வளோ லவ் பண்றேன். ஓகே பாஸ்டர், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பாடல் எழுதுனீங்க, அதோட பாடலோட வரிகள் எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா? எப்போ எழுதுனீங்க, எப்படி அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு உருவாச்சு? எனக்கு முதல்ல பாட்டு எழுதணும் அப்படின்ற தாட் எனக்கு இல்லை. எனக்கு சினிமாவில் பாட்டு எழுந்துச்சு, பட் ஆண்டருக்காக பாட்டு எழுந்த தாட்லாம் இல்லை. 2016 சென்னைக்கு போனோம். எனக்கு 2012 மேரேஜ் ஆனது, திருமணம் ஆனது 2012. அதுக்கப்புறம் எனக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஸோ அப்போ 2014 நாங்கள் வரும்போது நானும் என்னுடைய மனைவி 2 பிள்ளைங்க நாங்கள் சென்னைக்கு வரோம். பயங்கர கடன் பிரச்சனை. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் எவ்வளோ மெரிக்க முடியுமோ மிதிக்க முடியுமோ, எவ்வளோ பிசைய முடியுமோ, எவ்வளோ நெருப்புகள், அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கடன் பிரச்சனை, பயங்கர கடன், சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன், வட்டி கடன். ஸோ இதில் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ ரொம்ப கஷ்டம், ராத்திரி என்ன தூக்கம் வராது. அந்த மாதிரி சூழ்நிலை என்னன்னா, நான் தான் நல்லா படிக்கல, என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு கனவு, நம்ம தான் படிக்கல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் சூழ்நிலை எப்படின்னா நான் ரொம்ப டவுன், 0, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல. இப்போ நானும் என்னுடைய பெரிய பொண்ணும் ஜெபம் பண்ணுவோம், முட்டி போட்டு, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எதாவது வழி செய்யணும் அப்படி சொல்லி. அப்படி பண்ணும்போது ஒரு பாடல் ஒரு ராகம் பிறந்துச்சு. என்னன்னா, என் தேவைகளை அறிந்தவர் என் வழிகளையும் அறிந்தவரே, உம் கண் முன்பாக என்னை வைத்தவர் என் கண்ணீரையும் துடைப்பவரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே,
உயிருள்ள வரை உம்மை துதிப்பே, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன். உயிருள்ள வரை உம்மை துதிப்பே, என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. இந்த பாட்டு நான் 2017 எழுதினேன். ஜெபம் பண்ணும்போது இந்த பாட்டு எனக்குள்ள வரிகள் எனக்குள்ள பிறக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து சிடிலாம் க்ளோஸ் ஆகிற நேரம், எல்லாரும் முன்னாடி ஆல்பம் போடுவாங்க இல்லையா, 10 சாங் போடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு ஆல்பம் போடுற அந்த க்ளோஸ் எல்லாம் யூடியூப், அப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க, அவங்க அந்த சாங்கை வாங்கிட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்போ நான் ஒரு பெரிய கனவோடு நம்ம சாங்கை வாங்குவாங்க, நம்ம சாங் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாங்கை மியூசிக் எடுத்துட்டு ஒரு பெரிய கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போகிறேன். அவங்க போகும்போது ஒரு பாஸ்டர், அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டின்னு போனார், தெரிஞ்ச பாஸ்டர். சரி ரெஃபர் பண்ணால் நம்ம சாங் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, ஒரு பெரிய கம்பெனி. அவங்க போனால் பாட்டு கேட்டு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில நேரத்தில் மற்றவங்க முன்னாடி வந்து நம்ம அவமானப்பட்டுருவோம். ஸோ அந்த அவமானத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அவமானத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக சிரிப்போம். அந்த சிரிப்புக்குள்ள ஒரு வழி மறந்துருக்கும். ஸோ அந்த வழியை அறிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். அப்போ வந்து அப்படி கேட்டவொடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனாலும் அது மெயின்டைன் பண்ணிட்டு சிரிச்சுன்னே இருக்கிறேன். தம்பி கொஞ்ச நேரம் வெளியில் நில்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியில் வந்துட்டு அந்த பாஸ்டர் அவர் மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. வெளியில் வரும்போது நாங்கள் போனோம், பைக்கில் அந்த பைக் மிரர் இருக்கும் தெரியுமா, பைக் கண்ணாடி, அதை பார்த்துட்டு அதில் என் கண்ணை பார்க்குறேன். என் கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்க ஆரம்பிச்சுட்டு, சரி நம்மளாம் பாட்டு இல்லை தகுதி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஆமா தானே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஸ் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுற ஒரு அனுபவம். இப்போ நம்மளாம் பாட்டு எழுத தகுதி இல்லையா, ஒருவேளை பெரிய பேக்ரவுண்ட் இருந்தால் தான் பாட்டு எழுதணுமோ, இல்லை நல்லா படிச்சிருந்தா தான், இல்லை பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்தா தான் பாட்டு எழுத முடியுமோ, அப்போதான் இந்த சமுதாயத்தில் நம்மள ஒரு பொருட்டை நினைப்பாங்களோ அப்படின்ற தாட் நிறையா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நல்லவர். எந்த கோடம்பாக்கத்தில் அவமானப்பட்டு கலங்கி வந்தனோ, இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்தில் நின்று அன்று பேரை பெருமைப்படுத்திருக்கிறார். ஸோ நான் ரிலீஸ் பண்ண முதல் சாங் என் தேவைகளை அறிந்தவரே அப்படின்ற ஒரு. அந்த பாட்டை எப்போ நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்போ ரிலீஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? சூப்பர், நல்ல கொஸ்டின். அந்த சாங் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணோடனே எனக்கு பாட்டு பண்றேன்ற ஐடியாவே இல்லை. அந்த சாங் தூக்கி ஓரமா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டாருச்சிங்க, அந்த பாட்டு வச்சிருக்கீங்களே எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வீடியோ பண்ணி தரோம், சும்மா அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. வேண்ட வெறுப்பா ரிலீஸ் பண்ண, அவ்வளோதான். அது அவங்க லிரிக்ஸ் மாதிரி வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாங் வந்து சரி இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வேண்ட வெறுப்பா ரிலீஸ் பண்ணேன். அதனால அதுவுமே என்னுடைய உயர்வுக்கு ஒரு முதல் படிக்கட்ட மாறிச்சு. ஸோ அதை நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணும்போது அது மூலியமா சிலருடைய டெஸ்டிமனி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த பாட்டு மூலியமா பெருசா இல்லை, பெரிய சர்க்கிள் இல்லை, ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள யாரெல்லாம் அந்த பாட்டு கேட்டாங்களோ அவங்க மூலியமா நிறைய டெஸ்டிமனி நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடல் இன்னைக்கு அநேக பாடல் எழுதுவதற்கான ஒரு வழியா கர்த்தர் மாற்றினார். ஓகே பாஸ்டர், இப்போ வந்து ஃபேமஸான சாங் ஒரு 12 மில்லியன் வந்து போயிருக்குன்னா அது வந்துட்டு கிருபை. ஆமாங்க பாஸ்டர். சோ அந்த பாட்டை நீங்க எப்போ எழுதினீங்க, அது எப்படி உருவாச்சு அந்த சாங்? ஆமா, தாய் உருவாகும் முன்னே இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல கொடுத்திருக்கிற ஒரு சாங். கர்த்தர் நல்லவர். அந்த பாட்டு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆமா, நான் அது வந்து என்னோட 12வது சாங், 12th சாங். அதுக்கு முன்னாடி 11 சாங் ரிலீஸ் பண்ணிருக்கிறேன். அந்த 11 சாங்லயுமே பெரிய ரீச் கிடைக்கல. பட் ஆனாலும் ரீச்காக நான் சாங் போடல. ரீச் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற தாட்ல எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பாட்டு போடணும், அப்படியே ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படியே டெஸ்டிமனி நிறைய கேட்டிருக்கேன் என்னோட சாங்ஸ் மூலியமா, நிறைய டெஸ்டிமனி கேட்டதால இந்த சாங் நான் எப்படி எழுதுனேன்னா, ஒரு நாள் தாவீது சம்பவத்தை படிச்சுட்டு இருந்தேன், பைபிள் தாவீது குறித்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து தாவீது பிறக்கவே இல்லை. தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உன்னுடைய ராஜ்யபார நிலை இருக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருப்பதற்கு கட்டளையிட்டார் அப்படி சொல்லி. ஸோ அந்த படிக்கும்பொழுது தாவீது பிறக்கவே இல்லை. ஸோ அதை நான் அப்படியே படிச்சுட்டே வரேன். 2 சாமுவேல் இருக்கு, தாவீது ராஜாவாகும் போது அவனுடைய வயசு 30. அப்ப இங்க சொல்லும்பொழுது வயசு 30, தாவீது 30 வயசுல ராஜாவா வரான். ஆனா தாவீது ராஜாவா வருவான்னு சொல்லி தாவீது சவுல்கிட்ட கர்த்தர் சொல்லும்போது தாவீது பிறக்கவே இல்லை. ஸோ அப்போ இதை படிச்சுட்டே இருக்கும்போது லைன் எனக்குள்ளடைய பிறக்குது, எலும்புகள் உருவாகல. 8 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுடைய எலும்பு உருவாயிருக்க வாய்ப்பே இல்லை. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என் ஜனத்துக்கு
தலைவனா இருப்பான் அப்படின்ற தரிசனம் உருவானது. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் எங்க அம்மா ரட்சிக்கப்படல, எங்க பாட்டி ரட்சிக்கப்படல, எதுவுமே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நீங்க ரட்சித்தீங்களே அப்படின்னு கேட்கும்போதுதான் உங்க அம்மா பறக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கருவை தான் பார்த்தேன். ஸோ அப்படின்ற ஆண்டவருடைய பதில, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அந்த லைன் எனக்குள்ள பிறக்க ஆரம்பிக்குது. பாஸ்டர், இந்த சாங் இவ்வளவு மில்லியன்ஸ் ரீச் ஆகும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது உண்மையாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த சாங் வந்து இத்தனை பேருக்கு நிறைய டெஸ்டிமோனி இந்த சாங் மூலியமா நான் கேட்டிருக்கிறேன். இந்த சாங் நான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நான் எழுதுனது வந்து ஜனவரி மாதம் 2023 வருஷம் 2023 ஜனவரி 28 அன்னைக்கு ஒரு 4 o'clock இருக்கும், 3:50 4 o'clock. அந்த 10 நிமிஷம் கேப்பில் தான் எனக்குள்ள இந்த பாட்டு பிறக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அப்படியே நான் அந்த பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மியூசிக் டைரக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த பாட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்போ இந்த பாட்டு என் கைக்கு வரதுக்குள்ள நான் ரொம்ப அழுதுட்டேன். ஆண்டவர்கிட்ட பேசப்ப, நீங்க எனக்கெல்லாம் பாட்டு கொடுக்காதீங்க, யாருக்கு காசு இருக்கோ அவங்ககிட்ட நீங்க பாட்டு கொடுங்க, ஏன்னா பாட்டு பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும், எல்லாத்துக்குமே காசு. அப்போ காசு இருக்கவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் நீங்க ஏன் பாட்டு கொடுக்குறீங்க, பாட்டு கொடுத்தா நீங்க தானே காசு கொடுக்கணும். அப்போ இந்த சாங்கோடைய வீடியோ பண்றது கூட என்கிட்ட இது பண்ண முடியாம என்னோட பைக்ல நான் வித்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாங் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அழுதுட்டேன், ராத்திரி ஃபுல்லா ரொம்ப அழுதுருக்கேன் நிறையா. எனக்கு நீங்க பாட்டு கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அழுதுருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கல. கேட்டிருந்தானா பாட்டு எழுதிருக்க முடியாது. சூப்பர், கர்த்தருக்கு தான் மகிமை. அப்போ இந்த பாட்டு நான் எப்படி ரிலீஸ் பண்றேன்னா, ஏதோ ஃபேமஸானவங்க பாட்டு எழுதுனா நீங்க ரீச் பண்ண வைப்பீங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாட்டு எழுதுனா யாருக்கு கேட்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள. அப்படித்தானே 11 பாட்டு அப்படிதான் போச்சு. அதிகபட்சமா என்னுடைய சாங் வந்து நல்ல வியூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜீவன் தரும் வார்த்தைன்னு ஒரு சாங் எழுதிருந்தேன். அந்த சாங்கோடைய வியூஸ் வந்து 70,000 70,000 அதிகபட்சமா என்னுடைய வியூஸ். ஆமா. ஸோ நம்ம அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 4 years ஆச்சு. 4 வருஷத்துல 70,000. அப்போ 4 வருஷத்துல 70,000 பேர் தான் போயிருக்கு. 1 lakhல எங்களோட சாங் வந்துச்சுன்னா பயங்கரம், எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும், கனவா இருக்கும். ஆனா இது 11 monthsல 12 மில்லியன் போயிருக்கு. ஆமா. சோ அப்ப எப்படி போனா நம்ம எங்க பாட்டுலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிகபட்சமா ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஆனா வந்து இந்த கண்ணத்திலே பலாருன்னு விட்டு யாரை பத்தினா கேள்வி கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு 35,000 பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 35,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாட்டுல. ஜீவன் தரும் வார்த்தை வந்து 4 வருஷத்துல 70,000, இந்த பாட்டு 2 நாள்ல 70,000 பேர் பார்க்குறாங்க. இந்த பாட்டுக்கு அப்புறம் என்னுடைய மற்ற எல்லா சாங்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பாடல் மூலியமா எத்தனையோ டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறேன். எதிர்பார்க்கல இவ்வளவு போகும் அப்படின்னு, எதிர்பார்க்கல. இன்னும் ஸ்டாப் பண்ண முடியல. 12 மில்லியன்ஸ்ன்றது ஆரம்பம் தான், அது தான் தெரியுது, இன்னும் போயிட்டே தான் இருக்கு. 12.5 வந்திருக்கு. 12.5. ஓகே பாஸ்டர். ஸோ அந்த பாடல் வந்துட்டு நீங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. உங்களை அதை ரொம்ப டச் பண்ண ஒரு டெஸ்டிமனி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்றீங்களா அந்த பாடல் மூலியமாக? 1 2 எதை சொல்றது, நிறைய இருக்கு. அதுல வந்து ஒருத்தவங்க தன்னுடைய குழந்தைய கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி கலைக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இது வந்து நான் கலைக்க மாட்டேன் அப்படி சொல்லி திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஆர்சி குடும்பம், அவங்க ஆர்சி சர்ச் தான் போவாங்க. நாங்கள் இது வரைக்குமே ஆர்சி சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம், ஆனால் உங்க பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா நாங்கள் பெந்தகோ சர்ச்சுக்கு போறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஊடியுமே வேணான்னு விட்டுட்டு போனவங்க. ஒரு பாஸ்டர் திருவண்ணாமலை எனக்கு கால் பண்ணாரு. அந்த பாட்டை வந்து இவர் 7 மணிக்கு கேட்டிருக்காரு, தரிசனம் உருவானது அந்த வரி கேட்டிருக்காரு. காலையில 6 மணிக்கு எனக்கு கால் பண்றாரு. அவர் சொல்ற, ராத்திரி அந்த 7 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் நான் ஒரு செகண்ட் தூங்கல, இந்த பாட்டை திருப்பி 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 கேட்டுட்டே இருக்கிறேன், ஃபுல்லா அழுதுட்டே இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் அழைக்கும் போது சொன்ன வார்த்தை எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா டெஸ்டிமனி சொன்னார், ஒரு பாஸ்டர். ஸோ இந்த சாங் வந்து விசுவாசிகளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சோ இல்லையோ, பாஸ்டருங்க நிறைய பேர் இது மூலியமா உயிர் மீட்சி அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாம நிறைய டெஸ்டிமனி இந்த பாட்டுடைய கமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டை கேட்டுட்டே வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய மிராக்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை உண்டா இருக்குது அப்படின்றவங்க நேர்ல சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்தவங்களை மட்டும்தான் ரீச் பண்ணிச்சுன்னு கேட்டா இல்ல, அதையும் தாண்டி எல்லா ஜனங்களையும்
அதாவது தன் தாயின் கருவுல பிறந்த எல்லா ஜனங்களையுமே இந்த பாட்டு ஒரு நாத்திகன் கால் பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லீம் கால் பண்ணியிருக்கிறாங்க, ஹிந்துஸ் நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அதையும் தாண்டி இந்த நிறைய உறவுகள் இந்த பாட்டு மூலியமா கொடுத்துருக்காங்க. நிறைய உறவுகள் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போலதான். அவருடைய கரத்துல மட்டும் வந்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்கள நம்மளை மதிக்கிற அளவுக்கு கற்று மாத்தி. ஆமென். ஓகே பாஸ்டர், ஒமேகா மினிஸ்ட்ரிஸ் பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? எப்படி அந்த சர்ச் உருவாச்சு, எப்படி அந்த மினிஸ்ட்ரி உருவாச்சு? ஒமேகா சூப்பர். இப்போ ஒமேகா அப்படின்றது வந்து இந்த பேர் நான் எப்போ வச்சேன் அப்படின்னா இந்த ஆல்பத்துக்காக நான் வச்சேன். 2018 இந்த பேர் ஒமேகா அப்படின்னு சொல்லி ஆல்பத்துக்காக தான் இந்த பேர் வச்சேன். 2014 சொன்னேன். 2016 நான் ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வரும்பொழுது என்னோட தாட் என்னன்னா மறுபடியும் நான் ஊருக்கு போயிடணும். சென்னைக்கு நான் வந்துட்டு மறுபடியும் இந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சிட்டு மறுபடியும் ஊருக்கு போயிடணும். அது வரைக்கும் சென்னையில ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ராத்திரி ஜபத்துக்கு 2016 முடிஞ்சு 2017 அப்போ நாங்கள் ஃபேமிலியா ஒரு சர்ச்சுக்கு போறோம். அப்ப அங்க போகும்பொழுது அந்த பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் பேசுறாரு, நீ ஏன் இங்க வரல, சென்னைக்கு வரல, நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் தான் வந்து நீ வந்து கடனால மாட்டிக்கிட்டு லாக் ஆகி கஷ்டத்தால் தான் சென்னை வந்திருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீயாலாம் இங்க வரல, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீ ஊர்ல எதை இழந்தையோ அதை நான் உனக்கு சென்னையில கொடுப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை தெரியல. நம்ம கூட பேசுறது நல்லா ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அப்புறம் அந்த பாஸ்டர் பேச சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னாரு, நான் ஊர்ல ஒரு மொபைல் ஷாப் வச்சிருந்தேன், ஒரு சின்னதா ஒரு மொபைல் ஷாப், ஒரு மொபைல் கடை, அதுல ஸ்பேர் ரிப்பேர் பண்றது, நான் மொபைல் சர்வீஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஊர்ல ஒரு மொபைல் கடை வச்சிருந்தல, ஆண்டவர் பெருசா சென்னையில பெரிய மொபைல் கடை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்த வெளிப்பாடு. ஆனா எனக்கு மொபைல் கடை எல்லாம் நான் வைக்கல. என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எப்பெல்லாம் ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு போகும்போது ஒரு கிராமத்து மூலியமா நான் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அந்த கிராமத்துல இருக்கிற அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வருவேன். அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு நாள் அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு போறேன். அப்போ திடீர்னு எனக்குள்ள ஒரு தாட் வருது, இப்போ நீங்க வந்து ஊர்ல எதை இழந்தீங்களோ அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் எதை எழுந்திருக்கிறேன், நீங்க எதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது அப்போதான் தாட் வருது, என்னோட ஊழியத்தோட பேர் ஒமேகா. நீ வந்து ஊர்ல வச்சிருந்த மொபைல் ஷாப்போட பேர் வந்து ஒமேகா மொபைல் ஷாப், ஆனா உனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தோட பேர் வந்து ஒமேகா மொபைல், ஒமேகா ஊழியங்கள். நீ எதை இழந்தியோ அதை உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன இல்லையா, நீ உன் பேரை இழந்திருக்கிற, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம நினைக்கிற விதத்துல கத்தர் வித்தியாசமா நடத்துவார். அப்போ எனக்கு வந்துச்சு, ஆமா இல்ல, இப்போ இன்னைக்கு அந்த ஒமேகா மொபைல் ஷாப் வந்து ஒரு சில கிராமத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு கத்தர் ஒமேகா ஊழியன்றது உலகத்துக்கே தெரியப்படுத்திருக்கிறார். எதை இழந்தமோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிராமத்துல பிறந்த என்ன ஆண்டவர் சென்னை கூட்டிட்டு போய், எனக்கு சபை ஆரம்பிக்கிறதுலாம் ஐடியா இல்லை, சின்னதா ஆரம்பிச்ச ஒரு ப்ரேயர் 2018 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வீட்டு ப்ரேயர். அது மாசம் ஒரு மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சேன். 2019 ஈவினிங்ல அவங்க வரவங்களை கேதர் பண்ணி ஈவினிங்ல நடத்த ஆரம்பிச்சேன். 2020 மார்னிங் சர்வீஸ் சபை ஆரம்பிக்க கத்தர் உதவி செஞ்சார். இன்னைக்கு கோடம்பாக்கத்துல ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு 50-60 விசுவாசிகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதையும் தாண்டி இன்னைக்கு உலகம் எல்லாம் கத்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஓகே பாஸ்டர், உங்க ஃபேமிலி பத்தி சொல்றீங்களா, உங்க வைஃப் பத்தி சொல்றீங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? ஆமா, ஒய்ஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்க ஒய்ஃப் வந்து இப்போ ரட்சிக்கப்பட்டு பாஸ்டமா இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி வந்து அவங்க இந்து, அவங்க பேர் நாகவள்ளி. ஸோ அவங்க போகாத கோயில் கிடையாது. லவ் மேரேஜ் தான் எங்களுக்கு. ஸோ எனக்காக அவங்க மாறினவங்க தான். ஸோ இன்னைக்கு நான் எழுதியிருக்க நிறைய பாடலுக்கு காரணம் எங்க ஒய்ஃப் தான். ஸோ கத்தர் நல்லவர். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நல்லா ஊழியம் செய்யறாங்க. நான் வெளில போகும்போது சர்ச் நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு 3 பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். கோடம்பாக்க பகுதியில அவனுடைய ஊழியத்தை நாங்க செய்துட்டு இருக்கிறோம். சபை மட்டும் இல்லாம நிறைய சபைகள்ல கத்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நிறைய பாடல்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 5 மணிக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண புது பாடல். அதுல வந்து என்னோட டெஸ்டிமோனி பாட்டு. இதெல்லாம் சொல்றேன், டெஸ்டிமோனி சொல்றேன் இல்லையா. ஒருவேளை இயேசு மட்டும் என்ன தேடி வரலன்னா நான் குப்பை பொறிக்கிட்டு இருந்தேன், இன்னும் குப்பை தான் பொறிக்கிட்டு இருந்திருப்பேன். இயேசு மட்டும் என்னை தேடி வரலன்னு நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இன்னும் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அதை நான் யோசிக்கும் போது ஒரு பாட்டு எனக்குள்ள ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார். என்னன்னா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல்
போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே. அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே. என்னை புரிந்து கொள்ள யாருமில்ல, என்னை அரவணைக்க யாருமில்ல, என்னை தேற்றிடவும் யாருமில்ல, என்னை தேடிடவும் யாருமில்ல. இது வந்து என்னோட டெஸ்டிமனி சாங். ஏசு மட்டும் என்னை தேடி வரலன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன நடந்திருக்கும்? நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் எங்கோ இன்று மடிந்து போயிருப்பேன். இது மாதிரி கர்த்தர் நிறைய பாடல்களை, அந்த உடைக்கிற அனுபவம் சொன்னாலே, அந்த உடைச்சி உருவாக்குற அந்த நேரம் நிறைய பாடுகள் எல்லாம் கர்த்தர் பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சார். என்னுடைய யூடியூப் சேனல்ல ஜீவன் தரும் வார்த்தை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தாயின் கருவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அவர் சிறியவனை பொழுதுந்து எடுத்து, அந்த அந்த வசனம் இருக்கு இல்லையா, அவர் வந்து சிறியவனை பொழுதுந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஸோ அதுக்கும் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி வைக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவரா, பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவரா, அப்படி சொல்லி நிறைய பாடல்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். 2018 வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருஷம். ஏன்னா அந்த வருஷம் தான் பயங்கரமா உடைக்கப்பட்ட ஒரு வருஷம். எவ்வளவு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உடைச்சார். எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்பட்ட வருஷம். எப்படி அவமானம்னா, ஒரு 10 ரூபாய் கீழே கடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு சொல்லி தெரு அலைஞ்ச நாட்கள். வீட்டு 2500 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியாம அவசரம் ரொம்ப திட்டு வாங்கின நாட்கள்லாம் இருக்கு. ஸோ அதே வருஷத்துல தான் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தையும் துவங்கி, எந்த இடத்துல முடிஞ்சிச்சு நினைச்சனோ அதே இடத்துல கர்த்தர் ஒரு தொடக்கத்தை கொடுத்து இன்னைக்கு முடிந்து போன இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுத்து இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். ஸோ மகிமா அவருக்கு மட்டும்தான். உங்க வாழ்க்கையில பிக்கெஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு நடந்துச்சுன்னா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? என்னன்னா, எனக்கு பயங்கர கடன் பிரச்சனை. அப்போ பயங்கர கடன் பிரச்சனையா இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன ஊழியத்தை கூப்பிடுறாரு. நீ வா, நான் உன் கூட கடனை நான் அடைக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நம்ப முடியாது இல்லையா, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம், ஆனா நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஆனா அவர் சொல்றது வந்து நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனா சொன்னது கண்டிப்பா செய்வார். ஆபிரகாமோட லைஃப் மாதிரி கண்டிப்பா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவான்னு சொல்லும்போது நம்ப முடியாதான் இருந்துச்சு. அந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கும்போது 2018 நவம்பர் மாசம் 2018 21 நவம்பர் 21 2018 வருஷத்துல என்னோட வாழ்க்கை ஊழியத்தை நான் ஆண்டுட்டு கொடுக்குறேன். அப்ப கொடுக்கும்போது நான் இப்படி லெட்டர் எழுதுறேன், சார் நான் வந்து இங்க ஊழியத்தை கூப்பிடுறீங்க, நானா வரப்போறது இல்லை, என் கடனும் சேர்த்து தான் வரப்போகுதுன்னு சொல்லி யாருக்கெல்லாம் எவ்வளவு கடன் தரணுமோ அவங்க பேரெல்லாம் கடன்ல எழுதி லிஸ்ட்ல எழுதிட்டு அப்படியே முட்டி போட்டு மேல தூக்கி காட்டுறேன், ஏசப்பா இதுதான் நான் ஒரு கடன்காரனா தான் வரேன், என்னை போய் ஊழியத்தை கூப்பிடுறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ நான் அவர்கிட்ட எழுதி கொடுத்தேன். மறக்க முடியாத அனுபவம்னா என்னுடைய பெரிய மிராக்கள், என்னுடைய கடன் எல்லாம் ஒருத்தங்க இலவசமா கொடுத்து அடைச்சு வந்த நாள் 2019 ஜனவரி 26 என்னுடைய கடன் எல்லாம் ஒருத்தவங்க மொத்தமா இலவசமா கொடுத்து அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். 2018 சொன்ன வார்த்தையின்படி நான் உன் கடன் அடைப்பேன். அடுத்து நிறைய மறக்க முடியாத அனுபவம், இன்னைக்கு சாங் ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கு, இந்த சாங் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ இது மூலியமா நிறைய ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போகிறார், நிறைய சபைகளை கொண்டு போய் நடத்துகிறார். இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். ஓகே பாஸ்டர், அடுத்த சாங்ஸ் பத்தி எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? அடுத்து ஏதாவது சாங்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆமா, அதாவது இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம். பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 27. ஸோ இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கிறோம், நீர் மட்டும் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கால் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த பாட்டு எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா? அந்த பாட்டு என்னை புரிந்து கொள்ள யாரும், அந்த சாங் தான். ஓகே, உங்க டெஸ்டிமனி சாங். அந்த சாங் இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். 5 o'clock 2 hours ஆச்சு ரிலீஸ் பண்ணி, போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது குயவனை, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மாதிரி குயவனை என்ன தொடர்ந்து அப்படின்ற ஒரு சாங் எழுதிருக்காருன்னா, ஏசப்பாட்ட சொன்ன, ஏசப்பா நான் அழறதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அழ ரெடி, நான் கஷ்டப்படுறதா உங்களுக்கு பிடிக்கும்னா கஷ்டப்பட ரெடி, நான் கண்ணீர் வடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும்னா கண்ணீர் வடிக்க ரெடி, என்னை எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க, ஆனா உங்க கையில மட்டும் வச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்ற அந்த தாட் எனக்குள்ள உருவானது. ஸோ அந்த தாட் ஒரு பாட்டா மாறிச்சு. அப்போ எப்படி எழுதுனேன், இன்னும் உடைகிறேன். இப்ப லாஸ்ட் ஒரு பாட்டு எழுதுனேன் இல்லையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை,
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. நான் இப்போ ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன், நான் ஆசைப்படுறேன்ப்பான்னு எழுதிருக்கிறேன். என்னுடைய ஆசையே இல்லைன்னு பாடிட்டு இப்ப ஆசைப்படுறேன்ப்பா. இன்னும் உடைகிறே நான், இன்னும் உடைகிறே உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறே. இன்னும் உடைகிறே நான், இன்னும் உடைகிறே உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் தினம் எண்ணில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் தினம் எண்ணில் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் அப்படின்ற பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கர்த்தருக்கு சித்தமான இந்த பாட்டு ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இன்னும் நிறைய ஆராதனை நாயகனேன்னு ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் நானும் பாஸ்டர் ஜூடாயும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோம், தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனம் போல அப்படி சொல்லி ஒரு பாட்டு. ஆமா, இப்போ ஒரு 5-6 சாங் போயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. அன்றுக்கு மகிமை, எதுக்கும் தகுதி இல்லாத என்னையும் ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கர்த்தர் நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்துல இல்லாதவைகளும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டார் வார்த்தையின்படியே. ஸோ இந்த மண்ணு மேல எல்லாருடைய கண்ணும் பட்டுச்சு. யாருக்கும் இந்த மண்ணுடைய வேல்யூ தெரியல, யாருக்கும் இந்த மண்ணுடைய விலை தெரியல. ஆனா இந்த மண்ணு மேல அந்த குயவனுடைய கண்ணு பட்டுச்சு. அவருக்கு மட்டும்தான் இந்த மண்ணுடைய வேல்யூ தெரிஞ்சு, இந்த மண்ணுடைய தரம் புரிஞ்சு, அவர் இந்த மண்ணை கையில் எடுத்து இன்னைக்கு கர்த்தர் ராஜாக்களுக்கு மத்தியில பிரபுக்கள் மத்தியில உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். அழுக்கான எண்ணெயும் அதுல இந்த ஒரு வரி இப்படி எழுதிருப்பேன், உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா அப்படின்னு ஒரு சாங் அந்த லைன்ல எழுதிருப்பேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. எத்தனையோ முறை உடஞ்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா பைபிள் படிப்பேன்னு சொல்லி எத்தனை முறை படிக்காம போயிருக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஜெபம் பண்ணாம போயிருக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா பைபிள் பரிசுத்தமா வாழ்றேன்னு சொல்லி இழந்து போயிருக்கிறோம். ஆனா மண்ணு நினைச்சா ஒரு தூக்கி போடாம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நினைக்கிற மாதிரி வருவேன், நீ மண்ணு இல்லடா பொண்ணுன்னு நினைச்சு எனக்கு கர்த்தர் கையில வச்சு மற்றும் ரொம்ப நல்லவர். ஒரு மனுஷன் மேல மட்டும் அவருடைய கிருபை, அவருடைய கண், அவருடைய பார்வை மட்டும் பட்டுச்சுன்னா இது வரைக்கும் யாருக்கும் வராத ராகம்லாம் வரும், இது வரைக்கும் யாருக்கும் வராத வெளிப்பாடுலாம் வரும். ஆமா, ஸோ நம்ம அழகு பார்க்கறது கர்த்தர் மட்டும்தான். உங்க உயர்வு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்க பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க? நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் எங்க ஒரு அம்மா சொன்னாங்க, என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, உன்னை பெத்த அம்மா பாக்கியவதிப்பா அப்படின்னுவாங்க. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு நான் பேசுறேன். நான் நிறைய நேரத்துல போய் தனியாக ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறேன், ஆண்டவரே இந்த உயர்வை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இல்லையே, எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, இத்தனை பேருக்கு ஆசிரியமா பயன்படுத்துறீங்க. ஆனா இதை சிலதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஷேர் பண்ணணும் ரொம்ப துடிக்கும் இல்லையா, யார்ட்டையா ஷேர் பண்ணி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உறவுகள்ல யாருமே இல்லையே. உயர்வை என் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த அம்மா ரட்சிக்கப்படுது, அவங்களுக்கு வேல்யூ தெரியாது. அப்பா ரட்சிக்கப்படுது, அவங்களுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அவங்க எதை பண்றான் பையன் அப்படின்னு மட்டும் தெரியும், அவ்வளவுதான். நான் பாடுற பாட்டுல அந்த அடையாளம் தெரியாத அனாதையா, இந்த பாட்டு நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா எங்க அம்மா அப்பா நாங்களா இருக்கும்போது நீ அனாதையான்னு கேட்பாங்க. அவங்க அப்ப அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் மணி நாங்க குப்பை பொறுக்கணும்ன்றது டெஸ்ட் மணி நாங்க இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இது எப்படி வெளியில சொல்லலாம். இதுவே அவங்களுக்கு கோவம். ரட்சிக்கப்படல இல்லையா, பட் ஒரு நாள் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்கன்னு நம்புறேன். ஆமா, என்னுடைய சந்தோஷத்துல நான் ஷேர் பண்றது, அவனுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுறது சிலர் தான். நிறைய பேருக்கு பொறாம தான் பண்றாங்க. ஒரு பாட்டுல மேல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இல்ல, ஒரு பாட்டுலாம் மேல வரல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் 12 பாட்டு பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எவ்வளவு உடைச்சாரோ அவ்வளவு உடைச்சு அவ்வளவு உருவாக்க முடியுமோ அவ்வளவு உருவாக்குனார். ஒரு ஃபர்ஸ்ட் சாங்லயே ரிஜெக்ஷன் வேற ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரு பாட்டுல மேல வந்துட்டா நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ இல்ல, அதுக்கு முன்னாடி சில வழிகள்லாம் இருக்கு.
ஓகே பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சூப்பர். ஆண்டவர் இயேசு நாமத்துல இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நான் அன்பின் வார்த்தைகளை சொல்றேன். கண்டிப்பா இயேசு ரொம்ப நல்லவர். அவர் வந்து தகுதி பார்த்து யாரையும் உயர்த்துகிற தேவன்லாம் இல்லை. தகுதி இருக்கான்னு மனுஷங்க பார்ப்பாங்க, அவர் தரிசனம் இருக்கான்னு பார்ப்பாரு. அனுபவம் இருக்கான்னு மனுஷங்க பார்ப்பாங்க, அவர் அபிஷேகம் இருக்கான்னு பார்ப்பாரு. தரம் இருக்கான்னு மனுஷங்க பார்ப்பாங்க, அவர் கிருபை இருக்கான்னு பார்ப்பாரு. ஸோ உங்ககிட்ட படிப்பு இருக்கான்னு மற்றவங்க பார்ப்பாங்க, ஆனா அவருக்காக துடிப்பு இருக்கான்னு கர்த்தர் பார்ப்பாரு. பைபிள் அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னா, அவனின் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை இவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லி அந்த வசனத்துல இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து படிப்பு இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இயேசுன்ற நாமம் தெரியும். இயேசுன்ற பெயர் இன்னைக்கு உயர்ந்த அடைக்கிறதுல வைத்திருக்கிறது. அதே இயேசுங்கிற நாமம் கண்டிப்பா உங்களே உயர்ந்த அடைக்கிறதுல வைக்கும். இயேசுவை புடிச்சுக்கோங்க, இயேசு நல்லா நம்புங்க. தேவைக்காக மட்டும் இல்லை, தேவையே கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு ஃபைனலாக அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா? ஷோர். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. தேங்க்யூ பாஸ்டர். ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ பாஸ்டரோட டெஸ்டிமனி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதே போல உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ ஃபைனலா எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா பாஸ்டர்? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வரைக்கும் ஆண்டவரே எங்க மத்தியில் இருந்தீங்க, இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீங்க பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே தேவையோடு, நெருக்கத்தோடு, ஆண்டவரே கஷ்டத்தோடு, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கா, இப்படி சூழ்நிலை கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அநேகர் இந்த நிகழ்ச்சி மூலமாக, குயவன் கையில் இருக்கிற களிமண் என்று சொன்ன இந்த நிகழ்ச்சியில அநேகர் உங்களுடைய கரத்திற்கு களிமண்ணாய் மாற ஆண்டவரே நீங்க அநேகரை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நான் ஆயிரக்கணக்கானங்களை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் இந்த சேனல் நீங்க பயன்படுத்துங்க. இப்படி கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you pastor. Thank you so much. Thank you. God bless you. Thank you.